हाय फ्रेंड्स इनकी நம்ம கிச்சன்ல ரொம்ப ஹெல்தியான வேர்க்கடலை லட்டு எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். நம்ம வீட்ல இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியா வேர்க்கடலை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வேர்க்கடலை லட்டு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் அரை கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. அரை கப் அளவுக்கு வெல்லம், அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை, மூணும் சரி அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிடுங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு வறுத்துக்கலாங்க. பொரி அரிசி செய்வோம் இல்லையா, அதுக்கு தான். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா தான் அரிசி நல்லா பொரிஞ்சு வரும், இல்லைன்னா சரியாக பொரியாது. அரிசி சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு அடிக்கடி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா அரிசி எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரியாக பொரிஞ்சு வந்துடும். இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்த்துட்டு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் குறைவான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும், பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இந்த மாதிரி வெல்லம் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளத்தில் தூசி துரும்பெல்லாம் இருந்தாலும் வந்துடும், அதுக்காக நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இது கூட இப்போ அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான லட்டுங்க இது. நம்ம இந்த லட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இந்த ஈரப்பசலாம் போகிற அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கனால அப்படியே சேர்த்துட்டேன். ஒருவேளை நீங்கள் பச்சை வேர்க்கடலை வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா வானலில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையும் நம்ம அரிசி கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க தேங்காய் இது கூட ஆட் பண்ணிடலாங்க. இது கூட இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க. எள்ளு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ நல்ல வாசமாக இருக்கும். எள்ளு இல்லைனாலும் பரவாயில்லைங்க, எள்ளு சேர்க்கணும்னு இல்லை. எள்ளு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் அதிகமாக கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்ல கரைசல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் லைட்டாக வெதுப்பான சூட்டில் இருக்கும். கரண்டி போட்டு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே தடவையிலே சேர்க்காம நம்ம கொஞ்சமாக சேர்த்து கலந்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி ஈவனாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ 3/4 சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் வெல்லம் நம்ம சேர்க்கணும். இப்போ மீதி இருக்கிற வெள்ளைப்பாகையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் வேணான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம எல்லா வெள்ளைப்பாகும் சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம சொன்ன அளவுகள் எல்லாமே இந்த லட்டு செய்கிறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கையில் நெய் தடவிட்டு லட்டு பிடிச்சிடலாம். நம்மளுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையான வேர்க்கடலை லட்டு ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.